லார்ட். ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் 2 சாமுவேல் கடைசி அதிகாரமாகிய 24வது அதிகாரம் மற்றும் 1 ராஜாக்கள் முதல் 2 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 24வது அதிகாரத்திலே தாவீது தேவனுடைய மக்களாகிய இஸ்ரவேலர் யூதா தேசத்தார்களின் தம் விருப்பப்படி இலக்கம் பார்க்க திட்டமிட்டான். இது தேவனுக்கு விரோதமாக பாவமாக இருந்தது. ஏனென்று சொன்னால் இங்கே முதல் வசனத்தில் பார்க்கிறோம், இங்கே மக்களை இலக்கம் பார்க்க தாவீது ஏவப்பட்டான். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே இஸ்ரவேலை இலக்கம் பார்க்கும்படி சாத்தான் தாவீதை தூண்டினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாத்தான் ஆண்டவருக்கு எதிராக சில காரியங்களை நமக்கு தூண்டி விடுவான், நமக்கு பெருமை வரத்தக்கதாக. இதோ இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமாக இருப்பதினால் தாவீது ஒரு பெருமை ஏற்பட்டு தேவனை சார்ந்து கொள்ளாத ஒரு நிலைமை உண்டாகும்படி சத்துரு கிரியை செய்கிறதை குறித்து பார்க்கிறோம். இதனால் கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் தேவனுக்கு எதிராக பெரிய பாவத்தை செய்தது. அதனால் அங்கே வருகிறதான கொள்ளை நோயை போன்ற கோபாக்கினையை நாம் பார்க்கிறோம். இந்த கோபாக்கினை என்று நீங்கும்படியாக தாவீது தேவ சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணி தாவீது அர்பனா ஏறி அங்களுடைய அங்களது களத்திலே பலிபீடம் கட்டி தேவனை தொழுது கொள்கிறதான ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் அந்த வேண்டுதலை கேட்டருளினார். வாதை நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து 1 ராஜாக்கள் புஸ்தகத்திலே ராஜாக்களுடைய வரலாறுகளை இந்த புத்தகங்கள் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் புஸ்தகங்கள் தெரிவிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்ட ராஜாக்கள். முதல் அதிகாரத்திலே தாவீது ராஜா வயது சென்று பிற்பத்தாபியனாகின போது அங்கே தாவீது ஒரு மிகவும் வேதனைக்குள்ளாகி மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு நிலைமை பார்க்கிறோம். அந்த நேரத்திலும் தாவீது சாலமோனை அடுத்த ராஜாவாக நியமித்திருந்த பொழுதிலும் தாவீதின் 4வது குமாரனாகிய அதோனியா தன்னை ராஜா என்று மக்களுக்குள்ளே பிரகடனப்படுத்தி தன் தகப்பனுக்கு எதிராக கலகம் செய்தது குறித்து வேதம் தெரிவிக்கிறது. தாவீது மரணம் வரை அவனுக்கு தன்னுடைய குமாரர்களால் துன்பம் ஏற்பட்டு கொண்டிருந்தது. தாவீது ஒரு சிறந்த ராஜா என்று நிரூபித்து காட்டியிருந்தாலும் ஒரு சிறந்த தகப்பன் என்று அங்கே செயல்பட முடியாத ஒரு நிலைமையை பார்க்கிறோம். தாவீது தன்னுடைய குமாரர்களுக்கு நற்போதனையை கொடுக்க தவறினான். அதற்காக கவலைப்பட்டதும் இல்லை, அவர்களுக்கு நல்வழி காட்டவில்லை, அவர்களை கட்டுப்படுத்தவும் இல்லை. தவறான வழிகளில் செல்லும் குமாரர்களில் குறுக்கிட்டு அவளை திருத்தவும் முயற்சிக்கவில்லை. இதன் பலனாக தாவீதின் வாழ்க்கை முழுவதும் துக்கமும் வேதனையும் நிறைந்ததாக இருந்தது. அவருடைய முதல் குமாரன் அம்னோன் தனது ஒன்றுவிட்ட சகோதரிக்கு கெடுத்து அங்கு நடந்ததான நிகழ்ச்சிகளை குறித்து நாம் அறிகிறோம். அதோடு கூட அப்சலோமினால் கொலை செய்யப்பட்டான். அப்சலோம் தகப்பனுக்கு எதிராக எழும்பி தாவீதையே கொலை செய்ய முயற்சித்ததை நாம் பார்க்க முடியும். இப்பொழுது தாவீது 4வது குமாரனாகிய அந்த அதோனியா ராஜாவாக வேண்டும் என்று சொல்லி துடித்ததை குறித்து பார்க்கிறோம். தன் குடும்பத்தாரை பொறுத்தவரை தாவீது தன்னுடைய சித்தத்தை செய்யவில்லை. அதனால் வாழ்நாள் முழுவதும் தன் குமார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக துன்பங்களை கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து தாவீது தேவ சித்தப்படி சாலமோனை ராஜாவாக்குகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. தாவீது சாலமோனை ராஜாவாக்கி அங்கே தேவ சித்தத்தை அதன் மூலமாக நிறைவேற்றியதை குறித்து பார்க்கிறோம். ஆசாரியனை சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை கீகோனிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 2வது அதிகாரத்தில் தாவீது சாலமோன் கிட்ட கட்டளைகளை குறித்து பார்க்கிறோம். தாவீது மரணமடையும் முன் சாலமோனை கூப்பிட்டு
நீ ஜடம் கொண்டு புருஷனாயிரு, என்ன செய்தாலும் எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னேன். நம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாய் கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கும் உன்னை அவருடைய காவலை காப்பாயாக என்று சொல்லி அங்கே அறிவுறுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். சாலமோனின் சிங்காசனம் நிலைப்படுத்துகிற காரியத்தை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. தேவனுடைய வார்த்தைகளின்படி தேவனுடைய சித்தத்தின்படி நடப்போம். ராஜா மகிமையான காரியங்களை நம் வாழ்க்கையை செய்வாராக. பரிசுத்த நாமத்தின் மகிமை உண்டாவதாக. ஆமேன்.